ஹாய் ஐம் ROCKY ராக்கி. இன்னைக்கு ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அல்லது பணக்காராக இருந்தாலும் சரி, ஒரு புலம்பல் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். என்னென்னா, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் எவ்வளவோ சம்பாதிச்சும் என் கையில் நிற்கவே மாட்டேங்குது, என்னால் சேர்த்து வைக்கவே முடியலையே, என்னால் பணக்காரனாக மேலும் மேலும் ஆகவே முடியலையே, ஏழையாகவே இருக்குனே, மிடில் கிளாஸாகவே இருக்குனே, இந்த லெவலில் இருந்து மேலே ஒரு ரீச்சுக்கு போகவே முடியல அப்படின்ட்டு பல பேர் புலம்புவாங்க. இது என்னை சுற்றி நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை சுற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் குடும்பத்திலே கூட நம்ம அப்பா அம்மா கூட அந்த மாதிரி புலம்பியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்? நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க கைக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படின்றது மந்த்லி வந்துட்டு தான் இருக்குது, அவங்க கூலி வேலைக்கு போனால் கூட. ஆனால் ஏன் இதெல்லாம் அவங்களால சரியாக பயன்படுத்த முடியல? ஏன் சரியாக அவங்களுக்கு பயன்பட மாட்டேங்குது? அவங்க அதே லெவலில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு தோற்றத்தை ஏன் கொடுக்குது? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்களுக்கு சரியான ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு திட்டமிடல் இல்லை. அந்த காசை, அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எப்படி போகுது, என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. வரும் போவும் அவங்க பாட்டுக்கும் கண்டபடி செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு பிளானும் இருக்காது, அவங்களுக்கு எந்த ஒரு கணக்கு வழக்கம் இருக்காது. அதனால தான் இப்படி அவங்களுக்கு தெரியுது, அவங்க ஏழையாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு நார்மலாக ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் அப்படின்னாலும் மந்த்லி ஒரு 15,000க்கு கிட்டத்தட்ட அவங்க சம்பாதிக்க முடியும். அதே ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சீப்பராக இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் என்னவோ 4,000 ரூபாய் இல்லை 6,000 ரூபாய் தான் இருக்கும், ரைட்டா? இப்போ அந்த மேஸ்திரியாக இருந்தாங்கள்ல, அவங்களால சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு சேர்த்தவே முடியாது, அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டே பண்ண முடியாது. ஆனால் அந்த சீப்பராக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கம்மியான சம்பளம் வந்தாலும் அவங்க சேமித்து வைப்பாங்க, ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீப்பராக இருக்கிற வருமானத்தை நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும், நம்ம குறிக்கோளை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு செயல்படுத்துவாங்க. இந்த மேஸ்திரியாக இருக்காருல்ல, அவங்க சம்பாதிப்பாங்க, அப்படியே கண்டுபிடிக்கு ஊதாரியாக செலவு பண்ணி இருப்பாங்க. இதுதான் நாம் மேலும் மேலும் ஏழையாகிறதுக்கு காரணம். ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மேலே உயர்றதுக்கு தடையாக இருக்கிறதும், ஒரு ஏழையாக இருக்கிறவங்க மேலே உயர்றதுக்கு தடையாக இருக்கிறதும் இதுதான். பிளானிங், ஒரு குறிக்கோள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி இதே மாதிரி தான், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன், என்னால் மேலும் மேலும் உயர முடியல, பணக்காரனாக ஆக முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் யோசித்து ஒரு துறவிக்கிட்ட போயிட்டு நாம் என்ன வழி, இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு முடிவு பண்ணி போகிறான். அந்த துறவிக்கிட்ட போய் இதை சொல்கிறான். இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், ஆனால் என்னால் வாழ்க்கையில் பணக்காரனாகவே ஆக முடியல, வர பணம் எங்கே போகுது, என்ன ஆகுதுன்னே தெரியவே இல்லை, எப்படி நான் முன்னேறது, வாழ்க்கையில் நான் பெரிய ஆளாக ஆகணும்னா அதுக்கு நான் என்னதான் கடைபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு குறிக்கோளை நீ செலக்ட் பண்ணிக்கின்னு உன் வாழ்நாள் மூச்சா அதை மட்டுமே நீ நினச்சிட்டே இரு, அதை மட்டுமே பின்பற்று, நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாயிருவ அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்கிறாரு. இந்த விவசாயிக்கு என்ன பண்ணுறான்னா, எந்த குறிக்கோள் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுனே வெளியே வரான். அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வரான். அப்போ வெளியே வரும்போது அங்கே பானை செய்கிறாங்க இல்லையா, அந்த குயவரை பார்க்குறான். சரி, அப்பிருந்து ஒரு முடிவு பண்ணுறான், இனிமேட்டு வாழ்க்கையில் டெய்லியும் நான் குயவரை, ஒரு பானை செய்கிற ஒருத்தரை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா அன்றைக்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிறான். அந்த குறிக்கோள் என்னவோ ஒரு மொக்கையாக இருந்தாலும் அந்த குறிக்கோளை வச்சுக்கிறான். சரி, இவன் டெய்லியும் இதே மாதிரி டெய்லியுமே ஒரு குயவரை பானை செய்வரை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். இப்படி 2 வருஷம் 3 வருஷம் கடந்து போயிடுது. ஆனால் அவன் சலிக்காமல் டெய்லியும் ஒரு குயவரை தேடி அந்த ஊரில் பார்த்துட்டு தான் இவன் டெய்லியும் சாப்பிட்றான். ஒரு நாள் குயவரை அந்த ஊரில் யாருமே கிடையாது, இவங்க எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல. அந்த ஊர் பூரா தேடி அலையலாம். மணி 11 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, சாப்பாடு இவனுக்கு பசி மயக்கம் வேற. ஒரு குயவரை பார்க்க முடியல, ஏன்னா குயவரை பார்த்தா தானே சாப்பிட முடியும், அதுதானே இவன் குறிக்கோள். இப்போ குயவரை தேடி அலையும் போது யோசிக்கிறான், இங்கே இல்லைனா ஊரில் மண் வெட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்க, மண் எடுக்க வேணால் போயிருக்கலாம் அப்படின்னு அந்த மண் எடுக்கிறதாவுக்கு போகிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு குயவன் மண் வெட்டிட்டு இருக்கான். சரி, பக்கம் போக போக அந்த குயவன் மண்ணை வெட்டினான் இல்லையா, அந்த மண் வெட்டக்குள்ள அந்த குயவனுக்கு அதிர்ஷ்டவசமாக மண்ணுக்குள்ளேருந்து வெறும் அந்த வைரக்கற்களாக அவனுக்கு கிடைக்குது. வெட்டி மண் எடுக்க வைரக்கற்களாக கிடைக்குது. அவன் வெட்டி எடுத்து மேலே போட்டுட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, போய் அந்த விவசாயி, நான் குயவரை பார்த்துட்டேன் அப்படின்னு
அப்படின்னு, அதாவது கொய்வரை பார்த்துட்டேன்னா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த 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 கொய்வன் இருக்கான்ல, அவன் வைரத்தை வெட்டி எடுக்கிறது தான் இவன் பார்த்துட்டான் போல, அதனால தான் பார்த்துட்டேன்னு கத்துறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனுக்கு வந்து பயமாயிடுது அந்த கொய்வனுக்கு. உடனே அந்த விவசாயியை கூப்பிட்டு நீ பார்த்துட்டு தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல வரைக்கும், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, எனக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை நான் உனக்கு பங்கா பாதி தரேன், அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வைரம் கிடைச்சில்ல, அந்த வைரத்தை அந்த கொய்வன் என்ன பண்ணுறான்னா 2ஆக பிரித்து அதை ஒரு பகுதி விவசாயிக்கு கொடுத்துட்டு ஒரு பகுதியை தான் எடுத்துன்னு போகிறான். இப்போ இந்த வைரம் வந்து எதனால் கிடைச்சி அவனுக்கு, அந்த விவசாயிக்கு ஒரு குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளை அவன் டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ண வரைக்கும் அவனுக்கு அந்த வைரம் கிடச்சி அவன் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிட்டான், பெரிய பணக்காரன் ஆகிட்டான். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளோ ஒரு மொக்கையான குறிக்கோளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குறிக்கோளை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அதை அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிட்டு நீங்கள் செயல்படுத்தினா, அதாவது குறிக்கோள் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக ஆகுவீங்க அப்படின்றது உறுதி. ரைட்டா? இதுக்கு தான் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிளை சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸோ ஒரு ஏழையோ சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே கிடையாது. அட்லீஸ்ட் தான் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு கிடையாது. இது உண்மை. நான் ஒன்றும் பொய்யா சொல்ல. சம்பாதிக்கிறாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, குடிப்பாங்க, ஊதாரியாக செலவு பண்ணுவாங்க. நான் பசங்களுக்கு நல்ல சாப்பிட வைக்கணும், தான் பசங்களை வந்து நல்ல ட்ரெஸ்ஸை போட வைக்கணும், தான் பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட அவங்க மிடில் கிளாஸோ இல்லை ஒரு ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தோணுறது கிடையாது. ஒரு குறிக்கோள் இருக்கணும், தான் பையனை நல்லா படிக்க வைக்கணும், தான் குடும்பம் வந்து நல்லா சாப்பிடணும், ஊரில் நல்ல ஒரு மரியாதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறிக்கோள், ஒரு புரிதல் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒருத்தர் பெரிய ஆளாக ஆக முடியும். அதனால தான் சொன்னேன், அந்த விவசாயி மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோளை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்குங்க. ஆனால் அந்த மாதிரி மொக்கையான குறிக்கோளை நான் எடுக்க சொல்லலை. நல்ல ஒரு குறிக்கோளை, தான் பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும், தான் பையன் வந்து அந்த சமூகத்தில் மற்றவங்களுக்கு கேவலமாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்ல பொசிஷனில் இருக்கணும், நம்ம குடும்பம் வந்து மற்றவங்க ஏசுகிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு தான் சம்பாதிக்கிறத ஒரு பிளான் பண்ணி இந்த குறிக்கோளுக்காக என்னுடைய சம்பாதியத்தை இனிமேட்டு நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு குறிக்கோளை வச்சு தன்னுடைய வருமானத்தை நீங்கள் அந்த குறிக்கோளுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணீங்கன்னா வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ செல்வந்தராக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நிம்மதி இருக்காது, அவங்கக்கிட்ட சந்தோஷம் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கும். உங்கள் வருமானம் அவங்க வருமானத்தில் 4ல் 1 பகுதியாக இருந்தால் கூட, ரொம்ப கம்மியான வருமானம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அந்த குறிக்கோளுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளை அச்சீவ் பண்ணுறீங்களா, அந்த அச்சீவ் தான் சந்தோஷமே. உங்கள் பணம் கைக்கு வரது கூட சந்தோஷம் கிடையாது. அந்த பணத்தை வச்சு உங்கள் குறிக்கோளை அச்சீவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சந்தோஷமே. இதில் நான் சொல்ல வரது இதுதான். ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் உங்ககிட்ட வருமானம் வருது, அட்லீஸ்ட் நீங்கள் கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த 6000 வச்சுக்கிட்டு நீங்கள் 2000 3000 ரூபாய் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு மீதி ஒரு 4000 5000 நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்கள் குழந்தைக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ செலவு பண்ண முடியும், சேமித்து வைக்க முடியும் அப்படின்றத நான் இங்கே ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சொல்கிறேன். நீங்கள் வீணாக ஓதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல், அது இல்லாமல் சம்பாதிக்கிற காசை பாதி குடிச்சே போட்டுறீங்க. இது முக்காவாசி குடும்பத்தில் இது நடக்குது. அதனால தான் நீங்கள் ஒன்றும் ஏழையாகவே இருக்கீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியல. அதே உங்கள் கூட ஒருத்தன் சம்பாதிக்கிறவங்க அதே வருமானம் தான் இருக்கும், அதே அமௌண்ட்டு தான் அவனும் மந்த்லி சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் நல்லா இருப்பான், நல்லா வீடு கட்டிட்டு நல்லா வண்டி வாகனம் குழந்தை குட்டி அழகாக இருப்பான், நல்லா செல்வந்தனாக இருப்பான். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நீங்கள் ஏழையாகிறீங்க, அவன் வந்து பணக்காரனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பிளான் இல்லை, உங்கள்கிட்ட குறிக்கோள் இல்லை, உங்கள் சம்பாத்தியத்தை நீங்கள் சரியாக செலவு பண்ணலை அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வருமானத்தை பிளான் பண்ணி உங்கள் குறிக்கோளுக்காக ஒரு நல்ல குறிக்கோளை மோட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும், நீங்கள் பெரிய பணக்காராவீங்க, உங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாகவும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ முடியும். நன்றி.